So வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் greenformulalandscapers. நான் உங்கள் ஜெயசெல்வன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா லான் அண்ட் கார்டன் மெயின்டெனன்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உரகடத்தில் நம்ம கார்டன் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் டெவலப் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 22,000 ஃபீட் கிராஸ் போட்டு இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வச்சு அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. நீ மெயின்டைன் பண்ணுற கார்டனை நான் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கறது மூலமா என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லான் வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதாவது புல்தரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நம்ம கட் பண்ணணும், எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கணும், பூச்சி தாக்குதல் வந்து அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியல் கார்டனுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரஃபா ஒரு வியூவா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மெக்சிகன் கிராஸ். இப்போ ரீசெண்டாக கார்டனிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போடக்கூடிய கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் கிராஸ் தான். அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் வைஸாகவும் சரி, கமர்ஷியல் வைஸாகவும் சரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. ஸோ இந்த கிராஸ் பற்றின முழுமையான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நம்ம லான் எப்படி லே பண்றதுன்றதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு மேல டேக்ல கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா போய் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா இந்த லான் எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணிருக்கோம். இந்த லான் ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம பிரஷ் கட்டர் வச்சு ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டோம். சோ லானை வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான உரத்தை வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா NPK கண்டென்ட் உள்ள உரம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி கட் பண்ணவனே எதுக்காக நம்ம உரம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து நெருக்கமா புல்லு வளரும். அது மட்டும் இல்லாம புது துளிர்கள் வரது வந்து ஃப்ரெஷ்ஷாவே வரும். உரம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா நம்ம புல் தரைக்கு வந்து தண்ணீர் விட்டுடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பார்டர் பிளான்ட் வந்து நம்ம ஷேப் பண்ணிருக்கோம், அதாவது பாக்ஸ் ஷேப்புக்கு பண்ணிருக்கோம். இந்த பிளான்ட்டோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஜ் பிளான்ட்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எட்ஜ் பிளான்ட்னு சொல்றாங்க. பட் இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளியோடென்ட்ரான். இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியை தாங்கி வளரும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்பவே மெயின்டைன் பண்றது ஈஸி. பூச்சி தாக்குதல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆடு மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியை மேயாது. அதனால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த செடி வந்து எல்லா கார்டனிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செடி நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மரக்கிளைகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது ரொம்ப கீழே இடிக்கக்கூடிய கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டாதான் மரம் வந்து ரொம்ப பெருசா வளரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஷேப்பா வளரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஏரியாவில் வச்சிருந்த நம்ம சிசில் பினியான்ற செடி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த செடிகள் எல்லாத்தையுமே நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஹெட்ஜ் பிளான்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு ஒரு டைமே நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த கிரீப்பர்ஸ் எல்லாம் கட் பண்றதெல்லாம் பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கட் பண்ணுவோம். செடிகளை நம்ம எதுக்காக கட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்பதான் பார்க்க ஒரு நீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம புது பிரான்ச்சஸ் வரும். இப்போ செடியில இருந்து ஒரு கிளையை கட் பண்றோம்னு வச்சுங்களேன், அதுல இருந்து 3 கிளைகள் 4 கிளைகள் அந்த மாதிரி பக்கவாட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அடர்த்தியாகவும் லுக்காகவும் ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செடிகளை நம்ம கட் பண்ணிட்டு உரம் கொடுக்கும்போது அதிகப்படியான பூக்களை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். எப்படி ஓரளவு பசுமையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மொட்டை அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கிரீனிஷாக ரொம்ப அழகாக அப்படியே பார்க்கறதுக்கு செம லுக்காக இருக்குங்க. இந்த கிராஸ் வந்து நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆவரேஜாக கட் பண்ணணும். கிராஸ் அதிகமாக வளர்ந்தா பார்க்கறதுக்கு அழகாக தானே இருக்கு, அதை எதுக்கு கட் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. கிராஸ் ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கட் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம புல்தரைக்கு விடக்கூடிய தண்ணீரோ இல்ல மழை பெய்யும் போதோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து நீட்டா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த புல்லை தேங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம திட்டா வந்து அழுகி போயிட்டு கட் பண்ணாமலே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா புல் வந்து அடர்த்தி ரொம்ப கம்மியாயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியான லுக் வந்து கிடைக்காது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க லான் வந்து மாத்துற மாதிரி ஆயிடும். அதாவது இந்த புல்லை வந்து எடுத்துட்டு திரும்ப புது புல்லு போடுற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். அதனால வந்து நம்ம ரெகுலரா ஒரு 3 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பா கட் பண்ணிடணும். ஓகே, இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பூச்சி தாக்குதல் வராம இருக்கிறதுக்காக பெஸ்ட் கண்ட்ரோல் மருந்து வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமா இருந்ததுன்னா ஒரு 15 days ஒன்ஸ் பண்ணுவோம். அப்படி பூச்சி தாக்குதல் இல்லாத பட்சத்துல மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பூச்சி தாக்குதலுக்கான மருந்து வந்து தெளிப்போம். ஸோ நம்ம கார்டன் வச்சிருந்தா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி லானை வந்து நம்ம ஒரு 3 months ஒன்ஸ் வந்து கட் பண்ணி விடணும். அதே மாதிரி செடிகளையும் வந்து அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விடணும். இது போக செடிக்கு புல்லுக்கு தேவையான உரங்களை நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு வரும்போது நம்ம கார்டன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமா இருக்கும். இந்த கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருப்போம். அந்த ஃபென்சிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரீப்பர்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு கிரீன் வால் மாதிரி அப்படியே தெரியும், உங்களுக்கு பார்த்திருந்தாலே தெரியும் இந்த வீடியோல. அந்த ஃபென்சிங் ஃபுல்லாவே ஃப்ளவர் கிரீப்பர்ஸ் தான் இருக்கும், அதாவது பூக்கக்கூடிய கொடிகள் தான் இருக்கும். இந்த கொடிகள் எல்லாமே ரெகுலராகவே பூக்கள் கொடுத்துட்டு இருங்க. ஒரு கொடி பூக்காம இருந்ததுன்னா இன்னொரு கொடி கண்டிப்பா பூக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம இதுல வந்து ஒரு 365 நாளும் இந்த ஃபென்சிங் ஏரியாவில் வந்து பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு பெரிய கார்டனுக்கு எப்படி நீங்க தண்ணிலாம் விடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இரிகேஷன் வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து டைமரோட செட் ஆயிருக்கும். நம்ம அந்த டைமர்ல டைம் மட்டும் செட் பண்ணா போதும். டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம டைமர்ல செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஆன் ஆக ஆரம்பிச்சு தண்ணி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரிங்க்லரே விட்டு முடிச்சிடும். ஸோ அவ்வளவுதாங்க இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.